ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இதோ நாம் தியானித்துக் கொண்டுகிற வேத வசனத்துக்காய் நன்றி. உபாகம் 31:8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், உன்னோடே கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கலங்கின இருதயத்தோடு கனத்த வாழ்க்கையை எப்படி தொடங்க என்று யோசித்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயை கொண்டே வெளிப்படுத்தினார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். நீ தைரியமாயிரு, உனக்கு முன்பாக அவர் போகிறவர். எப்பொழுது அவர் உனக்கு முன்பாக போகிறவராக இருப்பார். நீ பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக எழும்ப வேண்டும். பரிசுத்தத்திற்கு தான் அழைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அதுக்கு தான் அழைத்தார். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த ஜனம், என் ஜனம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைமொழி கொடுக்கிறார். அந்த எகிப்தின் பாவ வாழ்க்கையை விட்டு அந்த பரம கானானுக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் அவளை கூட்டிக் கொண்டு வந்தார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களை அழைத்திருக்கிறார் பரிசுத்தத்திற்கென்று. ஏனென்றால் அவர் அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை. இதோ இந்த நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ நாம் என்ன செய்யணும்? ரைட்டு, பரிசுத்தமாக என்னை அழைத்திருக்கிறார், பரிசுத்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன். இனி நான் எப்படி வாழ்கிறது? சிஸ்டர், எனக்கு சொல்லிக் கொடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு கூட்டத்தில் போய் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலையோ குதிச்சு பாடுறதுனாலையோ ஆசீர்வாதம் வராது. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ உங்களை அர்ப்பணிக்கிறது மிகவும் அவசியம். மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எகிப்தை விட்டு பின் வந்த அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்யும்படி அவர்களுக்கு முன்பாக போனார். அவர்களை கானான் தேசத்துக்கு நடத்தும்படி கடந்து சென்றார். பரிசுத்தம் என்பது மிக முக்கியமானது வாழ்வில். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிவது மிக அவசியம். மோசையை கொண்டு தான் கூட்டிக்கிட்டே வந்தார். ஆனால் அந்த மோசையை கூட கானான் தேசத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டேன்ட்டார். ஏன்? முதல்ல கண்மலையை பார்த்து அடின்னு சொன்னார், அவன் அடித்தான், தண்ணி வந்துச்சு. ரெண்டாவது கண்மலையை பார்த்து பேசுன்னு இன்னொரு இடத்துல சொன்னார், அவன் என்ன பண்ணிட்டான், அதை சரியாக கேட்கல. காரணம் இஸ்ரேல் ஜனங்கள் தான். இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணின குழப்பம் இறைச்சல்ல அவனுக்கு ஒன்றும் முடியல. அவன் உடனே என்ன பண்ணிட்டான், பேசுகிறதுக்கு பதிலாக அடிச்சிட்டான். சின்ன தப்பு தானுங்க. இதுக்கு தான் சின்ன தவறு தான். ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு துணிகரமாக சின்ன தப்பை கூட செய்யாத. பரிசுத்தத்துக்கு வாழ ஒப்பு கொடுத்து வந்துட்டியா, அர்ப்பணிச்சிட்டியா, அதன் பின்பு இந்த உலகம் உனக்கு சொந்தம் அல்ல. அப்போ என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழ என்ன செய்யணும்? வாசிங்க, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, இனி நான் இல்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையிலே இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவர் எனக்கு வேணும் நான் ஒப்பு கொடுத்த பிறகு, எனக்கு முதல்ல அற்புதத்தின் மூலமாக தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். எனக்கு சுகம் கிடச்சிது. ஃபிட்ஸ் வியாதியிலேருந்து ஜெபம் பண்ணி சுகம் கிடச்சிச்சு. ஆனாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. நானே கேட்டேன், எங்கள் அப்பாவுக்கு தொடையில் இருக்கிற கட்டி சரியானா இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், இந்த உலகத்தில் அவர் மட்டும்தான் தெய்வம் என்று என் உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன். ஒப்பு கொடுத்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இதை என் பாட்டி சொல்லுவாங்க, கருத்த புத்தகம். அந்த கருத்த புத்தகத்தை எடுத்து வாசியேன். நான் அதை வாசிக்க இஷ்டப்பட மாட்டேன். ஏன்? எனக்கு இது புரியவே புரியாது. ராணி, குமுதம், ஆனந்த விகடன் ஈஸியாக புரியும், கடகடன் படிச்சிடலாம். இதை உட்காந்து படிக்க முடியுமா? எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அதை படிமா, இதை படி. புரியாது, பிடிக்காது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின், அதான் அப்பாவுக்கு சுகம் கிடச்சிட்ட, இனி இந்த உலகத்தில் இயேசு தான் தெய்வம்னு சொல்லணும். என்ன பண்ணுறது? கிறிஸ்தவத்தோடு ஐக்கியமாகணும். பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போகணும். பைபிள் படிக்கணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டாச்சு. அவரை ஏற்றுக்கொண்டாயிற்று. இனி அவர் தான் வாழ்க்கை. அப்படித்தான் என் வாழ்க்கையை தொடங்கினேன். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க கூட ஆட்கள் கிடையாது.
நானே சில தீர்மானங்கள் எடுத்தேன். எனக்கு அதை கற்றுக் கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். நீ என்னை ஏற்றுக்கொண்டாச்சு, நான் தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன். உன் 30 முக்கோடி தெய்வத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்ட. இப்போ வா, நான் உனக்கு சொல்கிறபடி நட. தேவ பிள்ளைகளே, அவரோடு கூட சிலுவையில் அறையிறது மிக கடுமையான ஒரு காரியம். ஒருவேளை நான் குடி பழக்கம் மற்ற எந்த கெட்ட பழக்கங்களும் என்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சுயம் என்று இருக்கும். நான் யார், எங்கள் அப்பா யார், என் தொழில் என்ன, என் பெருமை என்ன, அந்த சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். எனக்குள்ளே அப்படி இருந்துச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போனேன். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, எனக்குள்ள இருக்கிற சுயம் மாறலை. நான் அப்படியாக என் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தேன். எங்கள் அப்பா பஞ்சாயத்து பிரசிடண்ட். எங்கள் அப்பா யார்? எங்கள் அப்பாவுடைய பிள்ளை, இன்னாருடைய பிள்ளை. அதில் எனக்கு அப்படி ஒரு பெருமை. பேர் எழுதும் போதே சேர்த்து தான் எழுதுவேன். அண்ணாவி நாடார்னு எழுதுவேன். அதை பின்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன். தேவ பிள்ளைகளை தெரியாது, அப்படி தான் எழுதி பழக்கம் கிராமங்களில். சுயம். நம்மளை பற்றி யாரும் சொல்லிடக்கூடாது. என்னை பற்றி ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேன். நல்லா படிப்பேன், நல்லா இருப்பேன், ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். எங்கே ஆகிலும் ஏதாகிலும் ஒரு இடத்துல என்னை குறித்து ஏதாகிலும் தீதா யாராவது பேசினா நேராக போயிடுவேன். என்னுடைய சுபாவம், அந்த சுயம் எனக்குள் இருந்தது. என் தகப்பனாருடைய குணம் என்னோடு கூட இருந்தது. நாம் யார், நம்ம குடும்பம் என்ன, அது என்னை விட்டு போகலை. வாய்க்கு வாய் சொல்லுவேன், பேரில் எழுதுவேன். தேவ பிள்ளைகளே, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் எனக்கு வந்த பிரச்சனை அதுதான். எந்த இடத்துல நான் மேன்மை பாராட்டுவனோ அந்த இடத்தை கர்த்தர் சந்தித்தார். இனி இதல்ல, நீ இயேசுவோடு கூட சிலுவையில் அரைக்கப்பட்டாச்சு. ஆண்டவர் எத்தனையோ பாடுகளை அனுபவித்தார். செய்யாத குற்றத்திற்கு அவர் சிலுவை தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட பாடுகள் அநேகம் வரும். பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அந்த சுயம் சாம்பலாக மாற அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆம் தேவ பிள்ளைகளே, இனி இந்த அமுதா இல்லை, இனி அண்ணாவிடாளர் பிள்ளை இல்லை, இயேசுவின் பிள்ளை. ஏசப்பா என் கூட இருந்தா இந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும்? என்னை பொறுமையாக இருப்பேன், என்னை அடக்கிக் கொள்வேன். உள்ள ஒரு மனசை சொல்லணுச்ச, இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நாம் யாருன்னு சொல்லிட்டு நாம் எப்படி இருந்தோம். இப்போ பாரு, தப்பே நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட நாம் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்க. ஏன்னா நான் ஆண்டோடைய பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. நீ சர்ச்சைக்கு போறிய, இதை பொறுக்கக்கூடாதா? பைபிள் படிக்கிறியே, நீ பொறுக்கக்கூடாதா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின் என் வாழ்க்கையிலே என் சுயம் சாம்பலாக மாற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அனுமதித்தார். என்னை விட்டு கொடுத்தேன். அந்த 14-15 வயசில் என் சுபாவத்திலே பெரிய ஒரு காரியம் அது. தனியாக உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அழுவேன். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஐயோ, எனக்கு வாழவே முடியலையே, இப்படிலாம் வாழ தெரியலையே. அந்த பழைய அமுதாவுடைய குணம் தானே வெளியே எழும்புது. நான்கிற காரியம் எனக்குள் எப்படி எழும்புகிறது? ஆண்டவர் சொன்னார், இனி நீ அல்ல, நான் தான் உனக்குள்ள இருக்கிறேன், நான் தான் உனக்குள்ள இருக்கிறேன். ஆவி, ஆத்துமா, சரீரம் கட்டுப்படுத்துவது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. எப்பொழுதும் இந்த வேத புத்தகத்தை ஸ்தோத்திரம் சொல்லி படித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் இனியும் ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுடைய பிள்ளை. இதை நான் செய்ய மாட்டேன், இதை செய்யக்கூடாது, பேசக்கூடாது, நான் அடக்கிக்கணும். என் சரீரத்தை அடக்க கற்றுக்கொண்டேன் தேவ பிள்ளைகளே. அந்த சுயத்தின் காரியங்கள் என்னை விட்டு முழுதுமாய் போகலைன்னா கூட இன்று வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். உனக்கு செய்ய மாட்டாரா? ஆண்டவர் சொல்றார்,
பரிசுத்தமாய் வாழ நீ முதலாவது செய்ய வேண்டியது உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்பியா தேவ ஜனமே? அன்பு தகப்பனே, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்கள் சுயம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. இனி நான் அல்ல. வாலிபனே, உன் வாலிபத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை உன் செல்வ பெருக்கிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவனை ஏற்றுக்கொண்ட நீ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? இல்லை, இன்னமும் உலகத்தின் அதிபதி உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறானா? ஜீவனின் அதிபதியாகிய ஜீவாதிபதி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படு. உன் சுபாவங்கள் மாற வேண்டும். இனி நீ அல்ல, கிறிஸ்து உன்னில் பிழைத்திருக்கிறதை மற்றவர்கள் காண வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க. உன் வாழ்க்கை முறை மாறட்டும். கணவன் மனைவியை பார்க்கணும், மனைவி கணவனை பார்க்க வேண்டும். உன் குடும்பத்தின் நபர்கள் உன்னை பார்க்க வேண்டும். இந்த சுபாவம் உனக்குள் மாறினால் ஆவியானவர், உன்னை பரிசுத்தத்திற்கென்று அழைத்தவர், அவர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், பரம காணானாகிய பரலோகத்துக்கு உன்னை அழைத்து செல்ல, இந்த பூமியில் நீ விட்டுவிட வேண்டிய காரியங்களை, அசுத்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றி உன்னை கொண்டு வந்தவர், பரிசுத்தமாய் வாழ சிலுவையோடு கூட உன்னை அறைய தன்னை ஒப்பு கொடுத்தது போல உன்னையும் ஒப்பு கொடுப்பார். உன் சுபாவங்கள் மாறும். உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முன்பாக போவார். அவர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், ஒரு மனிதன் அல்ல, ஒரு மனிதன் அல்ல. யாரையும், எந்த மனிதனையும் நம்பாதே, தேவனை மாத்திரம் நம்பு. அவர் உனக்கு உதவி செய்வார். கலக்கத்தோடு இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்கலை? ஏன் இந்த இடத்துல எனக்கு உள்ள வேதனைகள்? ஆண்டவர் சொல்கிறார், சிலுவையில் அறைய ஒப்புக்கொடு. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னை வழி நடத்துவேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உடைய கிருபையும் வல்லமையும் எங்களிலே பெருகட்டும். மகிமையான தேவன், மகத்துவமான தேவன், எங்களை பொறுப்படுப்பீராக. உடைய நீதி நிமித்தம் எங்களை அழைத்திருக்கிறவர். ஆம் தகப்பனே, இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த வியாதியின் கூறுகள் மறையட்டும், இந்த குறைகள் நிறைவாகட்டும். கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து ஜீவிக்கிறதை மற்றவர்கள் காணட்டும். இரத்த கோட்டைகள் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வியாதியின் கூறுகள் ஒளியட்டும் ஐயா. ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அலக்களிக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும். வேதனையோடு பார்க்கிறவர்கள் வேதனை நீங்கட்டும். மனிதனை நம்பி ஏமாந்து போனவர்கள், துரோகிகளாய் போனவர்களை நினைத்து வேதனையாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை விட்டு மரித்தவர்களை நினைத்து தன் வாழ்வை முடித்துக்கொள்ள எண்ணக்கூடாது. கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர், அவர் என்னோடே இருப்பார். என்னை விட்டு அவர் விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் மாட்டார். நான் பயப்படவும் கலங்கவும் மாட்டேன் என்று உறுதியோடு இருக்கட்டும் ஐயா. இந்த நாளிலே பரிசுத்தமாய் வாழ, கர்த்தரோடு கூட சிலுவையில் அறைய தங்களை விட்டு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை உண்டு என்பதை கர்த்தர் நிரூபிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தேவன் தாமே இவர்களை பொறுப்படுப்பீராக. இவருடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமேன்.